H1B visa, H1B visa, H1B visa. எங்க பார்த்தாலும் இப்ப இதுதான் டாபிக். அதுக்கு காரணம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுசா போட்டிருக்கக்கூடிய அவரோட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல இனிமேல் எந்த ஒரு பர்சன் யூஎஸ்ல ஒர்க் பண்றதுக்காக H1B விசா அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆனுவல் ஃபீயா $100,000 பே பண்ணணும். அதாவது H1B விசாவோட வேலிடிட்டியே பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணணும். அப்போ 3 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா $300,000. அப்போ கிட்டத்தட்ட $100,000 அப்படின்னா இந்திய மதிப்புல 88 லட்சம் நம்ம பே பண்ணணும் ஜஸ்ட் டு கெட் அ விசா டு கோ டு US அண்ட் ஒர்க் ஃபார் இட். ஸோ நம்ம அமெரிக்கால போய் நம்ம அங்க வேலை பார்க்கறதுக்கான ஒரு பெர்மிஷன், ஒரு நுழைவு சீட்டு தான் அந்த விசா. அந்த நுழைவு சீட்டுக்கே நீங்க 88 லட்சம் ரூபாய் நம்ம US கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணா மட்டும்தான் நம்மளால அமெரிக்காக்குள்ள நுழையவே முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த கம்பெனி நமக்கு சேலரி பே பண்ணும். ஸோ யூஸ்வலா H1B விசா பொறுத்த வரைக்கும் கம்பெனி தான் ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இந்தியன் எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல சீனியர் எம்ப்ளாயோ 10 இயர்ஸ். இப்போ உங்களுக்கு ஆன்சைட்ல ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ கம்பெனி சைட்ல இருந்து உங்களை ஆன்சைட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ கம்பெனி தான் வந்து உங்களுக்கு H1B விசா அப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ H1B விசாக்கான அந்த சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் மேனேஜ் பண்ணிப்பாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் நம்மளோட சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். பிகாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பே ஹவர் அப்படிங்கிறது பெர் டே பேசிஸ். பட் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் பேசிஸ். ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் இவ்வளவு $, நீங்க கண்டிப்பா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் வேஜ் லிமிட் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாவே ஆவரேஜா பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 50 lakh, 80 lakh, 90 lakh அப்படிங்கிறது நம்மளோட சேலரியாவே இருக்கும். நீங்க யூஎஸ் போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆன்சைட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா ஒன்னோட மெயின் ரீசன் சேலரிக்காக மட்டும்தான். பட் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு $2,000, அதாவது ஒரு அரௌண்ட் 20-30,000 முடிஞ்சிட்டு இருந்த இந்த ப்ராசஸ் இப்போ ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய புது ஆர்டர்னால இனிமேல் அதே ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 88 லட்சம் செலவாகும். 30,000-40,000 எங்க, 88 லட்சம் எங்க. ஸோ இப்போ கம்பெனி நம்மள இந்தியால இருந்து இப்போ நம்ம ஆன்சைட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சேலரி மாறும், பே ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும். அப்படி இருக்கப்போ அப்படி போற எம்ப்ளாயிஸ் எவ்வளவு சேலரி வாங்குறாங்க ஆவரேஜா அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்ல மோஸ்ட்லி அரௌண்ட் 60% ஆஃப் H1B எம்ப்ளாயிஸ் வாங்கக்கூடிய சேலரியே அந்த 88 லட்சத்துக்கும் கீழே தான் இருக்குங்க. அப்போ உங்களோட சேலரியே அதை விட கம்மியா இருக்கப்போ ஒரு கம்பெனி அந்த எம்ப்ளாயி அவங்க கம்பெனில வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்க சேலரி விட சேலரிக்கு ஈக்குவலான இன்னொரு டபுள் த அமௌண்ட் பே பண்ணி உங்களை ஆன்சைட்டுக்கு இனிமேல் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் நல்லாவே தெரியும் அமெரிக்கால ஒர்க் பண்ணக்கூடிய H1B விசா ஹோல்டர்ஸ்ல அரௌண்ட் 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்தியன்ஸ் தான் அங்க H1B விசா மூலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் H1B விசா அக்ராஸ் த குளோப் எந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய யாரு வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாலும் மோஸ்டா அதை யூஸ் பண்ணி அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். 70% ஆஃப் பீப்புள் இந்தியன் பாப்புலேஷன் தான். அப்படி இருக்கப்போ மோஸ்டா இந்த நியூ ஆர்டரால அஃபெக்ட் ஆக போறது யாருன்னா இந்தியன்ஸ் தான். அதுல அப்ப வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரி எல்லாம் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட் படி மோஸ்ட்லி 60% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட சேலரியே நம்ம இந்த விசாக்கு பே பண்ணக்கூடிய ஆனுவல் ஃபீஸை விட கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை விட ஒரு ரிமைனிங் இருக்க 40% பீப்புள் தான் அந்த ஆனுவல் ஃபீயை விடவே கொஞ்சம் அதிகமாக சேலரியே வாங்குறாங்க. அப்படி இருக்கப்போ எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு எம்ப்ளாயி அங்கே வந்து ஒர்க் பண்றதுக்காக மட்டுமே அவனோட சேலரி விட டபுள் த அமௌண்ட் பே பண்ணி உங்களை அங்கே ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸே வச்சு எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. ஸோ இதனாலதான் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா யாரு டாப் ஆஃப் த டாப் பீப்புள், அதாவது he is a best person, elite people. ஸோ இவரு கண்டிப்பா இந்த நாலேஜ் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு தேவை, இவர் கண்டிப்பா அமெரிக்கால வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கம்பெனிஸ் விஷ் பண்ணாங்க, ஆசைப்பட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்கள கூப்பிடுவாங்க. பிகாஸ் த கம்பெனி ஹாஸ் டு பே $100,000 as an annual fee. At the same time they has to pay the salary for an employee. ஸோ இது ரெண்டுக்கும் ஓகே மட்டும் தான் கம்பெனி இனிமேல் ஆன்சைட்ஸுக்கு எம்ப்ளாயிஸை கூப்பிடுவாங்க. ஸோ இதனால என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப், ஸோ இதனால எம்ப்ளாயிஸ் வந்து இனிமேல் அதர் கண்ட்ரீஸ்ல எஸ்பெஷலா இந்தியாவில இருந்து ஐடி எம்ப்ளாயிஸ் இங்க ஆன்சைட்டை கூட்டிட்டு வராம இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸையே ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஸோ இதுக்காக தான் நாங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு.
பிளஸ் இந்த 100,000 அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லைங்களா, அந்த அமௌண்ட் வச்சு அவங்க வந்து அவங்களுடைய டெப்ட்டை குறைப்பாங்களாம், பிளஸ் அவங்களுடைய டாக்ஸ், அவங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட்டை குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் இதுல மோஸ்டா அஃபெக்ட் ஆக போறது யாரு அப்படின்னா இந்தியன்ஸ் தான். பிகாஸ் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய H1B விசா ஹோல்டர்ஸ்ல அரௌண்ட் 70% ஆஃப் பீப்புள் இந்தியன்ஸ். அதுல ரொம்ப கவலைக்கிட பாத்தீங்கன்னா 60% ஆஃப் பீப்புள் அதுல வாங்கக்கூடிய சேலரியே இந்த ஆனுவல் ஃபீயை விட கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அங்கே ஆன்சைட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே திருப்பியும் இப்போ ரிட்டர்ன் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இல்லை அப்படி அவங்க அங்கே ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி ஹேஸ் டு பே $100,000. ஸோ சீரியஸான ஒரு ப்ராப்ளம் தான் இது, எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்என்சிஸ்க்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில், எஸ்பெஷலாக சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து அதிகமான ஒரு டாப் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும். ஸோ நம்ம ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிற காரணமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ், அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அந்த ஒரு ஐடி சர்வீஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறதுனால தான். மோஸ்ட்லி நம்ம ஆஃபர் பண்ணுற கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா US பேஸ்டு கிளைண்ட்ஸ் தான். அப்படி இருக்கப்போ இந்த புது ஆர்டர்னால போத் இந்தியன் எம்என்சிஸ்க்கா இருக்கட்டும், இல்லை அங்கே யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்காக இருக்கட்டும், 2 பேருக்குமே பிஸ்னஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ இதனால அஃபெக்ட் ஆக போறது என்னமோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு நார்மல் ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவங்க தான் இப்போ அஃபெக்ட் ஆக போறாங்க. ஸோ இந்த ஆர்டரை பத்தி கவர்மெண்ட், அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஆர்டர்லாம் இப்போதான் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எங்களுக்கும் தெரியும், ஸோ நாங்கள் இதுக்கு ஃபர்தரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை தவிர நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இதை இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இனிமேல் ஏதாவது நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்து நான் ஆன்சைட் போகணும், அது எஸ்பெஷலா யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரீதிங்க் இட். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் நம்ம சேனல்ல நம்ம பேச போறோம். ஸோ இதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.